ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கம்பெனியோட Q2 ரிசல்ட் வந்திருக்கு. அண்ட் ஓவரால் இந்த கம்பெனியை பற்றி Q2 எப்படி பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபர்தராக இவங்க என்ன பிளான்ஸ் வச்சுருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அஃபோர்டபுள் ஹவுசிங் லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி ஃபார் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து தராங்க. அண்ட் தென் சேலரிடு செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கும் தராங்க. மேக்ஸிமம் உங்களோட ஏயுஎம் சைஸ்ல பாத்தீங்கன்னா 80% அபோவ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் ஹோம் லோன்ஸ் தான் ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேங்களா? அண்ட் புக் வேல்யூ பாத்தீங்கன்னா 388 இருக்குங்க. அண்ட் ஸ்டாக் நான் ரெக்கார்ட் பண்றப்போ க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 1196 இருக்கு. அண்ட் பிஇ மல்டிபிள் பாத்தீங்கன்னா 27.4 அண்ட் மார்க்கெட் கேப் வந்து 12,393 crores இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் பாத்தீங்கன்னா 7 டைம்ஸ் கிட்ட இருக்குங்க அப்ராக்சிமேட்டா. சரிங்களா? அண்ட் பிரைஸ் டு புக் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 3.1 டைம்ஸ் இருக்கு. குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்குங்க. போன செப்டம்பர்ல 373 crores பண்ணியிருந்தாங்க. இந்த செப்டம்பர்ல 477 crores பண்ணியிருக்காங்க. 123 crores வந்து ஃபினான்சிங் ப்ராஃபிட் போன வருஷம் 2024ல. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 176ங்க. அண்ட் ஃபினான்சிங் மார்ஜினும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா 10 ரூபா 34 காசு போன வருஷம் செப்டம்பர் 2024 ஏர்ன் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி 12 ரூபா 73 காசு வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவரால் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து குவார்டர்லி வைஸ் நல்லா இருக்கு. அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா ப்ரொமோட்டர் வந்து அவங்களோட ஈக்விட்டியை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. பட் இதை யார் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி காட்டுறாங்க அப்படின்னா எஃப்ஐஎஸும் டிஐஎஸும் நல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த ஓவர் வியூ ஆஃப் தி ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கம்பெனியோட ஓவர் வியூங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து அவனோட வேல்யூவேஷன். வேல்யூவேஷனை பொறுத்த அளவுக்கு 27 இஸ் ஃபைன். அண்ட் புக் வேல்யூ ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபைன் மாதிரி தான் தெரியுது. 3.1 தான், ஓகே தான். அண்ட் கம்பேரிங் வித் காம்படிட்டர்ஸ் பார்க்கும்போது 27 இஸ் நாட் தட் பேட். ஓகேங்களா? மற்றதெல்லாம் கம்மியா இருந்தாலுமே 27 இஸ் நாட் பேட் பிகாஸ் இவங்களோட க்ரோத் சேல்ஸ் க்ரோத் வந்து ஜாஸ்திங்க, ஃபாஸ்டர். அண்ட் அவங்க ஏயுஎம் சைஸ் வந்து ஃபாஸ்டரா க்ரோ ஆயிருக்கு ஓவர் த பீரியட் ஆஃப் இயர்ஸ். நீங்களே பார்க்கலாம், கோவிட் அப்போ பார்த்தீங்கன்னா 411 crores தான் அவங்களோட டோட்டல் ரெவென்யூவு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1539 பண்ணியிருக்காங்க 2025ல. இது ட்ரெயிலிங்குங்க, தட் இஸ் ஃபைன். ட்ரெயிலிங் 12 months, தட் இஸ் ஃபைன். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா நல்ல growth in terms of revenue and in terms of financing profitடும் பாருங்க 106 crores இருந்து 517 crores வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ 10 ரூபா ஏர்ன் பண்ணிட்டு இருந்த கம்பெனி இன்னைக்கு 42 ரூபா ஏர்ன் பண்ணுது ஒரு ஷேருக்கு. சரிங்களா? அண்ட் ஓவரால் நீங்க இங்கே பார்க்கலாம் காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத் எவ்வளோன்ட்டு. லாஸ்ட் 5 years வந்து 30% வச்சிருக்காங்க. அண்ட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 yearsல 37% வச்சிருக்காங்க. லாஸ்ட் 5 years ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 14% ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்குங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து அவங்களோட இன்வெஸ்டர் பிரசன்டேஷன். உங்களுக்கு டைம் இருந்தா இந்த 50 பேஜஸையும் நீங்க ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க. பட் நம்மளுக்கு நியூஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அதோட சினாப்சிஸ் ஆர் சம்மரி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா அந்த குவார்டர் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, நம்பர்ஸும் பார்த்தோம். ஒன் இம்பார்ட்டன்ட் திங் நான் இங்க சொல்ல வர்றது என்னன்னா அவங்க ஏயுஎம் சைஸ் தான் 14,000 crores ஓவரால் அவங்க ஏயுஎம் சைஸ். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏயுஎம் சைஸ் வந்து 14,178 crores. அதே மாதிரி அவங்க மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 12,000 கோடி தான். ஓகேங்களா? அதே இதே செக்மெண்ட்ல அதர் கம்பெனிஸும் இருக்கு. நீங்க ஃபர்தரா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கம்பேர் வித் த காம்படிட்டர்ஸ் ஹூ இஸ் டூயிங் அட் திஸ் ரேட். இந்த காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத் ஆகட்டும், ப்ராஃபிட் க்ரோத் ஆகட்டும், காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் ஆகட்டும், சிமிலரா இருக்க கம்பெனி கிட்ட இதே மாதிரி ஏயுஎம் சைஸும் அவங்க மார்க்கெட் கேப்பையும் கம்பேர் பண்ணி பாருங்க. யூ வில் கெட் அன் ஐடியா. பட் ஓவரால் இட் இஸ் குட்ங்க. ஸோ 83% வந்து ஹவுசிங் லோன் தராங்க. அடுத்ததான் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்ஸ்க்கும் லோ இன்கம் குரூப்ஸ்க்கும் ப்ரொவைட் பண்றாங்க. மேட் அப் அப்ராக்சிமேட்லி 60% ஆஃப் த கஸ்டமர் பேஸ்ன்னு போட்டிருக்காங்க.
இந்த குவார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 1289 கோடி வந்து டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்காங்க அமௌண்ட்டை. ஸோ இது நான் வந்து ஒரு ஸ்லைட்ல நல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் டோட்டல் ப்ரொவிஷன் டு லோன் வந்து 0.8 தான். கிராஸ் என்பிஏ டு ப்ரொவிஷன் கவரேஜஸ் 40.8%. ஒன் இம்பார்ட்டன்ட் திங் இங்க என்னன்னா, காஸ்ட் ஆஃப் பாரோயிங் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குங்க. 8.1% ஓவராலா ஸ்டூட் ஆயிருக்கு. ஓகேங்களா. லிக்விடிட்டி பஃபர் வந்து பாத்தீங்கன்னா 4280 crores இருக்குங்க. ஓகேங்களா. கேபிட்டல் அடிக்வசியும் இருக்கு. ஸோ நெட் ஒர்த் ஆஃப் த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 4000 கோடி கொடுத்துருக்காங்க. ஜூன்ல இருந்து இந்த அடுத்த குவார்டர் செப்டம்பர் இப்போ ரிலீஸ் பண்ண குவார்டர் 2 டேட்டா பாத்தீங்கன்னா 3855 கோடில இருந்து 4014 கோடி வந்து நெட் ஒர்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதான் நம்ம புக் வேல்யூ. ஓகேங்களா. இந்த 4001 டிவைட் பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பர் ஷேருக்கு எவ்வளவுன்றது தான் புக் வேல்யூ நெட் ஒர்த். ஸோ பட் மார்க்கெட் கேப் வந்து 12,393 இருக்குங்க. சரிங்களா. ஸோ அவங்களோட எம்டி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். எம்டி அண்ட் சிஇஓ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, disciplined growth, steady execution with a backdrop of subdued macro environment marked by a prolonged monsoon and tariff hikes. ஸோ 14,000 கோடி ஏஎம் சைஸ் தான் திரும்ப ஹைலைட் பண்றாங்க. தட் இஸ் ஃபைன். ஓவராலா ஆர்ஓஏ வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3%, 3.8% வந்து இருக்குங்க. சரிங்களா. இது மேனேஜ்மெண்டோட கமெண்ட்ரி அண்ட் அவங்களோட ஓவரால் ரிசல்ட். ஸோ இவங்க வந்திருக்க டைம்லைன் பார்ப்போம். ஸோ இவங்க ஜேர்னி பார்த்தீங்கன்னா லிஸ்டட் கம்பெனியா வராங்க. ரீசெண்டாக தான் லைக் 5 years பேக் தான் அவங்க லிஸ்டட் கம்பெனி ஆறாங்க 21. ஸோ இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. எர்லி டேஸ் அண்ட் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட், கன்சாலிடேஷன் ஃபேஸ், ஸ்கேலிங் ஃபேஸ் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஃபேஸ். ஸோ பிஸ்னஸ் டேர்ம்ஸ் புரியுறவங்களுக்கு இந்த ஃபேஸ் நல்லா புரியும். ஸோ கன்சாலிடேஷன் ஃபேஸ் ஒன்று இருக்கும், ஸ்கேல் அப் ஃபேஸ் இருக்கும், எக்ஸ்பான்ஷன் ஃபேஸ் இருக்கும். ஸோ ஒன் இம்பார்ட்டன்ட் திங் இங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, லிஸ்ட் ஆகும்போது அவங்களோட வேல்யூ பாருங்க இங்க எவ்வளவு இருந்துச்சு, 41,411 மில்லியன் ருபீஸ்ங்க. சரிங்களா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1,41,000, அதாவது 14,000 கோடி. இது வந்து மில்லியன் ஐஎன்ஆருங்க. ஓகேங்களா. ஸோ ஓவரால் ஏஎம் சைஸும் க்ரோ ஆயிருக்கு. இப்போ ஃபர்தரா வந்து will it be a saturation point ரீச் ஆகுமா, இல்ல ஏஎம் சைஸை வந்து டபுள் ஆக்குவாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆஸ் அ இன்வெஸ்டரா எக்ஸ்பெக்ட் பண்றது அதுதான். இப் இன்கேஸ் அவங்க டபுள் ஆக்குறாங்க அப்படின்னா, ஸோ ஆப்வியஸா லாங் டேர்ம்ல இது காம்பவுண்ட் ஆக சான்சஸ் இருக்கும். அண்ட் அகைன் அவங்க மார்க்கெட் யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஃபண்ட் ஹவுசஸ் யார் யாரெல்லாம் ஹோல்டு பண்றாங்கன்றத பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பிரசன்ஸும் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் கிராஸ் லோன் அசெட்ஸ் குஜராத்ல 28.6 அண்ட் மகாராஷ்டிரா தமிழ்நாடுலயும் இருக்காங்க 12.1% நம்ம ஊர்ல. ஸோ அவங்களோட லோன் ஓம்னி சேனல் லீட் ஜென்ரேஷனே பார்த்தீங்கன்னா கனெக்டர்ஸ் தான். ஸோ பில்டிங் ரிலேட்டட் பர்சன்ஸ் தான் அவங்க கனெக்டர்ஸ்னுவாங்க. ஸோ யா கனெக்டர் ஆப். ஓகே, கனெக்டர் ரெஜிஸ்டர்னா கனெக்டர் ஆப். அந்த ஆப்ல தான் மேக்சிமம் லோன் ப்ராசஸ் நடக்குது. ஓகேங்களா. ஸோ 91% சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபர்தரா இவங்க டெக் பேஸ்டா இருக்காங்க, டிஜிட்டல் அடாப்டேஷன்ஸ் அண்ட் ஃபர்தரா. அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், கனெக்டர் ஆப்ல இருந்தா அவங்களுக்கு லீட்ஸ் வருது கைஸ். தட் இஸ் தேர் ஓன் ஆப். பிஸ்னஸ் அப்டேட், எஸ். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். அவங்க டிஸ்பர்ஸ்மெண்ட் பண்ண மணி பாருங்க லாஸ்ட் 5 yearsல. அண்ட் லாஸ்ட் 5 quartersம் போட்டிருக்காங்க எவ்வளோன்ட்டு. அண்ட் அகைன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க லோன் அந்த ஏஎம் வந்து கொடுக்குற அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட், ஏஎம்னா அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ல 83% வந்து ஹவுசிங் லோனு. ஷாப் லோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1%. எல்ஏபினா லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ஷார்ப் ஃபோக்கஸ் ஆன் ஹவுசிங் லோன். ஸோ அது ஒரு 16% கொடுத்துருக்காங்க. ஆக்குபேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா சேலரிட் பர்சன்ட்க்கு 68, செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு 32% கொடுத்துருக்காங்க. கிரெடிட் ஹிஸ்டரி இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் 86, நியூ டு கிரெடிட் வந்து 14ங்க. டிக்கெட் சைஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 0.5 மில்லியன் ஐஎன்ஆருங்க அது. ஓகேங்களா. ஸோ அபவ் 2.5 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா
ரொம்ப கம்மி தான் பர்சன்டேஜ் வைஸ்ல. இவங்க ஜாஸ்தின்றது பாத்தீங்கன்னா 1 to 1.5 மில்லியன் ஐஎன்ஆர் தான். சரிங்களா. ஏடிஎஸ் ஆவரேஜ் டிக்கெட் சைஸ் வந்து 11.8 lakhs. ஓகேங்களா. ஸ்ப்ரெட் ஓவர் பாருங்க. ஸ்ப்ரெட் ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் ஸ்ப்ரெட் மூவ்மெண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஆஃப் அவங்க என்பிஎஃப்சி ஆல்மோஸ்ட் இட்ஸ் அன் என்பிஎஃப்சி ஹவுசிங் என்பிஎஃப்சி. ஸோ யா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல ஸ்ப்ரெட் எவ்வளோன்றது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டே ஆஃப் இஎம்ஐ ப்ரெசன்டேஷன் எவ்வளோ. ஸோ அது ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்காங்க. கலெக்ஷன் எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. சவுண்ட் கிரெடிட் இண்டிகேட்டர் இதுவும் இம்பார்ட்டன்ட். அண்ட் கிராஸ் என்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா 1.9. ஸோ கொஞ்சம் ஏறி இருக்கு, போன குவார்டரை விட ஏறி இருக்கு கிராஸ் என்பிஏ. நெட் என்பிஏ வந்து 1.5. ஸோ ஏறி இருக்கு கைஸ், விச் இஸ் நாட் குட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இது. பட் ஓவரால் பார்க்கும்போது when we compare with other companies இது ஓகே தான், நாட் அ பேட் திங். அப்புறம் டைவர்சிஃபைட் ஃபண்டிங் ப்ரொஃபைல் அட் அ காம்படிட்டிவ் காஸ்ட் ஆஃப் பாரோயிங். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ இவங்க பாரோயிங்ஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 8.1. ஸோ 24% வந்து ஆர் கெட்டிங் ஃப்ரம் கோ லெண்டிங் ஐ கெஸ் ஆர் பிரைவேட் பேங்க் செக்டர் நினைக்கிறேன் இந்த கலரு. ஸோ 36% வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ல இருந்தா வாங்குறாங்க ஃபண்ட்ஸ். அண்ட் திஸ் இஸ் என்பிஎஃப்சி. ஸோ இங்க கொடுத்துருக்கு. ஸோ லாங் டேர்ம் ஸ்டேபிள் இதெல்லாம் ஓகே. ஜீரோ பாரோயிங் த்ரூ கமர்ஷியல் பேப்பர்ஸ். 33 லெண்டிங் பார்ட்னர்ஸ். ஸோ அவங்க லெண்டிங் பார்ட்னர்ஸோட லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8.4ல இருந்து 8.1 வந்ததால அவனோட ப்ராஃபிட் வந்து பெட்டர் ஆகும். ஓகேங்களா. and assignment and co-lending transaction, this is fine. Opening liquidity, additional principal collection and surplus operation, closing debt repayment, closing. So liquidity இருக்குங்க, பிரச்சனை இல்லை. net worth of the company, average ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து எவ்வளோன்னு பாருங்க. ஸோ கம்மியா இருக்கு, போன குவார்டருக்கும் இந்த குவார்டருக்கும் கம்மியா இருக்கு, விச் இஸ் ஃபைன். ஸோ லோன் கமிட்மெண்ட் எவ்வளோ இதெல்லாம் பிரேக் டவுன் கொடுத்துருக்கான், தெளிவாக கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த கம்பெனி பொறுத்த அளவுக்கு ப்ராப்பரா வந்து ப்ரெசன்டேஷன்ல அவங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தரா நீங்களும் படிங்க. திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்லைடு. ஸோ நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ், லோன் டிஸ்பர்சல் எவ்வளோ, ஏஇஎம் எவ்வளோ, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ, இன்கம் ஃப்ரம் ஆப்ரேஷன், எக்ஸ்பென்சிவ், நெட் இன்கம், ஆப்ரேட்டிங், கிரெடிட் காஸ்ட். ஸோ ஓவரால் எவ்வளோன்னு பாருங்க. காஸ்ட் டு இன்கம் வந்து 35.8. இட் இஸ் ஃபைன் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர். இட் ஹஸ் ரைஸ்ட், தட் இஸ் ஃபைன். மைன்யூட்டான டிஃபரன்ஸ் தான். ஓகே. ஸோ இதுவும் பாருங்க. ஓகே, ஓவரால் நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். ஃபர்தரா நீங்களும் படிங்க. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா எஸ், இந்த கம்பெனியோட ஏஎம் சைஸ் வந்து டெவலப் ஆக 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 டெஃபினட்டா வந்து ஸ்டாக் ப்ரைஸ் ஏறும். ஸோ இப்போ நம்ம சார்ட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த கம்பெனி வந்து லிஸ்ட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா Jan 2021 வந்திருக்காங்க லிஸ்ட். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் 3 months பீரியட் எடுத்திருக்கேன். ஒரு கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா 3 months ரெப்ரசென்ட் பண்ணுதுங்க. அண்ட் நான் ஹைஸ் இருக்கிற ஹைஸை வந்து எப்பெல்லாம் பிரேக் அவுட் கொடுக்கும் அதெல்லாம் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க ஒரு பிரேக் அவுட் வருது. ஸோ இது ஒரு லெவலா இருக்கும். ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் வருது இங்க. அது க்ளோசிங் ப்ராப்பரா இல்லை, பட் வில் கன்சிடர் திஸ் அஸ் அ ப்ராப்பர் ஒன். ஸோ அதுக்கப்புறம் மேலே போகுது. அண்ட் இதுதான் இருக்கிறது ஹை. இந்த ஹையை வந்து ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணல, மேலே ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே, அண்ட் தென் ஃபர்தரா கீழே வருது. நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல சேனல்ல மூவ் ஆகுது. இட் ஸ்டார்டட் அட் 440 லோ, ஹை வந்து 1519 போயிருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த பேட்டர்ன் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோ ஆயிருக்கு. ஆக்சுவலி ஃப்ரம் த டாப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ஆயிருக்கு. பட் நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கு. ஓகே,
ஃபண்டமெண்டலா பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து வீக்கா இல்ல. பட் லாஸ்ட் 3 months ஜூலை குவார்டரும் பாத்தீங்கன்னா செப்டம்பர் குவார்டரும் பாத்தீங்கன்னா ஸோ ஜூன் குவார்டரும் செப்டம்பர் குவார்டரும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. Q1 வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி Q2 வந்து பேடா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரைட் நவ் தேர்ட் குவார்டர் போயிட்டு இருக்கு கேண்டில். ஸோ ஓவரால் ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம்னா இங்க ஒரு நல்ல ஒரு பிரேக் டவுன் வந்து கொடுத்துருக்கு ரெட் கேண்டில். ஸோ இந்த ரெட் கேண்டில் உள்ளதான் சுத்திட்டு இருக்கு சைட்வேஸா. ஓகேங்களா? ஸோ எப்போ இந்த சைட்வேஸ் வந்து ஒரு டைரக்ஷன் ஷிஃப்ட் ப்ராப்பரா கன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் மூவ்மெண்டா நடக்கும். பட் ஃபண்டமெண்டலி பார்த்தோம் அப்படின்னா நம்பர்ஸ் ஆர் ஓகே ஒன்லி, நாட் பேட். ஓகேங்களா? நம்பர்ஸ் ஆர் நாட் தட் பேட், சொல்ற அளவுக்கு பேடா இல்ல. ஒரு ஷேருக்கு அவங்க 42 ரூபா ஏர்ன் பண்றாங்க. ஃபர்தரா ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏயுஎம் சைஸும் எக்ஸ்பேன்ஷனும் ப்ராப்பரா பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டா வேல்யூ கிரியேட்டரா இருக்கும். அண்ட் பார்க்கலாங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்ட்டு. என்னோட லெவல்ஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். எக்ஸிஸ்டிங் மேல வந்து 1378 தாண்டிடுச்சா மேல கண்டினியூ ஆகும். டவுன் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 கிட்டே ஒரு லெவல் இருக்கு, இங்கே ஒரு லெவல் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்ல ஸோ இங்க டச் ஆகி திரும்ப இங்க டச் ஆயிருக்கு, ரீபவுண்ட் ஆயிருக்கு இங்க வந்து. ஸோ ஃபர்தரா 1124ல ஒரு லெவல் இருக்கு, 1000லயும் ஒரு லெவல் இருந்துச்சு ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது. ஸோ ஓவரால் இதுதாங்க சார்ட் அனலைசிஸ். என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இப்போதைக்கு சைடு வேஸ்ல போகுது. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராங் ரெட் கேண்டில், வீக்லி கேண்டில். ஸோ இப்போதைக்கு இந்த கேண்டில் உள்ள சைடு வேஸா போயிட்டு இருக்குங்க. சரிங்களா? ஃபண்டமெண்டலி பாத்தீங்கன்னா ஒரு மிட் பாயிண்ட்க்கு வரணும். அந்த மிட் பாயிண்ட் கேன் பி 1125 இருக்கலாம், இல்ல 922 இருக்கலாம். ஃபர்தரா நீங்க வந்து ஸ்டடி பண்ணி ரிசர்ச் பண்ணி யூ டேக் யுவர் டிசிஷன் கைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குன்ட்டு நான் சொல்றேன். ஐம் நாட் கிவிங் அ டைரக்ட் ஃபினான்ஷியல் அட்வைஸ். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. வேற என்னென்ன கம்பெனி வந்து நம்ம அனலைஸ் பண்ணலான்றத சொல்லுங்க. சரிங்களா? தேங்க்யூ கைஸ்.